வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே நேற்று வீடியோவில் இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த போருக்கான அந்த டீல்லாம் வந்து சைன் பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறமா அவங்க சொன்னதை பண்ணாங்களா, அதோட முதல் கட்டமா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் வந்து திரும்பவும் இந்தியாவை வந்து சீன்றாங்களா, இதுக்காக சீனா கூட ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தால நமக்கு இந்தியாவுக்கு ஏதாவது ஆபத்து வருமா, இது எல்லாத்தையுமே நேற்று வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பேசியிருப்போம். ஸோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த போர் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சா திரும்பவும் இது ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து போயிட்டு இருக்கு. அது என்ன மாதிரியான விஷயங்கள், இப்போ ஒபாமா அவர்கள் வந்துட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை பத்தி என்ன மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. இத்தாலியோட பிரதமர் வந்து ட்ரம்ப் அவர்களை பத்தி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன, ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் திரும்பவும் வார் தொடர்ந்து போயிட்டு இருக்கா, அதோட நிலவரம் என்ன மாதிரி இருக்கு, இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த வார் அப்படிங்கிறது சைன்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க. ஆனா ஃப்ரைடே வந்து நடக்கிறதா இருந்த அந்த ஒரு ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து திடீர்னு கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளயுமே ஒரு கேள்வியை உண்டாக்குச்சு. எதுக்குடா திரும்பவும் இவங்க வந்து இந்த விஷயத்தை கேன்சல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சைட்ல இருந்து சொல்றது என்ன அப்படின்னா, நாங்க வந்துட்டு இதுக்கப்புறமா போர் எதுவுமே நடத்த போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இப்ப ஈரான் வந்து திரும்பவும் ஸ்ட்ரைட்டா ஹார்மோஸை மூடுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முக்கியமான ரீசனா இருக்குது இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு தான். அவங்க சைடுல இருந்து சொல்றது என்னன்னா, லெபனானை நாங்க திரும்பவுமே வந்து அட்டாக் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க. இப்போ லெபனானை அட்டாக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஈரான் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை மூடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்துட்டு பயங்கரமான ஒரு வார்னிங்கை கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு இந்த போர் சம்பந்தமா ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அடி வாங்கினது பூராமே வந்துட்டு அமெரிக்கா தான். ஆனா அவர் அமெரிக்கா வந்துட்டு ரொம்பவே பெருமையா பேசியிருக்காரு. அமெரிக்காவோட ராணுவம் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பயந்து இது எங்களை வந்து சமாளிக்க முடியாம தான் ஈரான் வந்து இது எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான எப்பவும் பேசுவார்ல, அவரை புகழ்ந்து பேசுறது, அமெரிக்காவை புகழ்ந்து பேசுறது, இங்க நாங்க தான் நம்பர் 1 அப்படிங்கிறது, அந்த மாதிரி தான் பல உருட்டுகள் உருட்டுவாப்ல, அந்த மாதிரி தான் இந்த முறையும் வந்து பேசியிருக்காரு. இதுக்கு இப்போ அமெரிக்காவோட அதிபரான முன்னாள் அதிபரான ஒபாமா அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த போர் நிறுத்தத்தால யாருக்குமே எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. என்னடா அது, இவ்வளவு மாசமா நடந்த போரை வந்து நிறுத்திட்டோம், இதனால எந்த பயனுமே இல்லையே அப்படின்னு சொல்லி என்னதான் சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ போருக்காக இவங்க வந்து பல பில்லியன் டாலர் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த போருக்கு முன்னாடி அமெரிக்கா இருந்த நிலைமையை கம்பேர் பண்ணும்போது இப்ப இருக்க நிலைமை அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்பவே மோசமா இருக்கு. இப்போ நான் அதிபரா இருக்கும் போதே ஈரான் சைடுல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த அணு ஆயுதங்கள் எல்லாம் நாங்க திரும்ப தயாரிக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தம் எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த ட்ரம்போட நிர்வாகம் என்ன பண்ணிட்டாங்க, ட்ரம்பும் அவரோட கூட்டாளியும் சேர்ந்து இதுல இருந்து வெளியேறினதுனால தான் இப்போ ஈரான் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த அணுசக்தி இது எல்லாத்தையுமே தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இது எல்லாத்துக்குமே முழுமையான காரணம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்பவே கான்ட்ரோவர்சியா போயிருக்கு. ட்ரம்ப் அவர்கள்ட்ட வந்துட்டு போட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இத்தாலியோட பிரதமர் மெலோனி அவங்க வந்து கெஞ்சினதா அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காரு. இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இத்தாலியோட பிரதமர் மெலோனி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நான் மட்டும் இல்ல என்னோட நாடுமே வந்து நாங்க யாருக்கும் அடிமையாவும் இருக்க மாட்டோம், நாங்க யாருக்கிட்டையும் போய் கெஞ்சவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருப்பால் அடிக்காத குறையா நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுக்கு அவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். ஒரு ரிலேஷன்ஷிப்னா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். அப்படி நெருங்கி பழகுறவங்கள்ட்டயே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரி பொய்யெல்லாம் பேசுறாரு அப்படின்னா, யாருனே தெரியாதவங்கள்ட்ட என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவாரு, எப்படிலாம் நம்ப வைக்கிற மாதிரி பேசுவாரு அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சைட்ல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன இருக்கு, திரும்பவுமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இவங்களுக்குள்ள இந்த வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ரெண்டு மெயினான ரீசன் ஒன்னு இருக்கு. ஆப்கானிஸ்தான்ல இப்ப ஆட்சியில யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தாலிபான் அரசு, அவங்க தான் வந்து ஆட்சியில இருக்காங்க. அவங்களோட செல்ல பிள்ளையா அங்க இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிடிபி. அவங்க வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட முக்கியமான வேலையே பாகிஸ்தான்ல போய் குண்டு போடுவாங்க. குண்டு போட்டுட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஆப்கானிஸ்தான்ல வந்து ஒளிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி இவங்க பண்றாங்க, சோ இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சைடுல இருந்து ஆப்கானிஸ்தான்ட்ட நிறைய முறை சொல்லியும் ஆப்கானிஸ்தான் என்ன சொல்லிட்டாங்க, நீங்க சொல்ற மாதிரிலாம் யாருமே இங்க இல்லையே அப்படின்னு வந்து சொன்னது பாகிஸ்தானுக்கு ரொம்பவே ட்ரிகர் ஆயிருச்சு. அவங்க வந்து ரொம்பவே காண்டாயிட்டாங்க. இது ஒரு ரீசன் இருக்கு. இன்னொரு மெயினான ரீசன்
என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பிரிட்டிஷ்காரங்களோட ஆட்சி காலத்துல 130 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு எல்லை கோடு ஒண்ணு போட்டிருக்காங்க. அந்த கோடோட பேர் வந்து துராந்த் லயன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இந்த எல்லை வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சைடுல இருந்து சொல்றாங்க. ஆப்கானிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றதெல்லாம் நாங்க வந்து ஏற்க முடியாது, இது வந்து இந்த நிலம் வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லை பிரச்சனை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் கண்டினியூவா போயிட்டே இருந்துச்சு. சோ இந்த ரெண்டு காரணத்தால இப்ப என்ன பண்ணாங்கன்னா, இந்த வருஷத்தோட பிப்ரவரி 2026ல வந்து பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானோட தலைநகரான காபூல்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதல் ஒண்ணு நடத்துறாங்க. அதுல அவங்க சைடுல இருந்து சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்க வந்து அந்த தீவிரவாதிகள் இருக்க அந்த முகாமை தான் நாங்க வந்து அட்டாக் பண்ணோம். ஆனா இதுல பாதிக்கப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மருத்துவமனையில தான் அந்த அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதனால 400 பேர் வந்து இறந்து போனாங்க. சோ நீ ஏன் நாட்டுக்குள்ளேயே வந்து நீ வந்து குண்டு போடுவியா, இந்த மாதிரி தாக்குதல் நடத்துவியா, பதிலுக்கு நானும் ஒன்னு அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணாங்க, ட்ரோன் மூலமா பாகிஸ்தானை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா பாகிஸ்தான் அந்த ட்ரோன் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா தடுத்து நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி தான் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில அந்த வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்துட்டே இருந்துச்சு. அது பிப்ரவரிக்கு அப்புறமா நடக்காம கொஞ்சம் ஸ்மூத்தா சுமூகமா தான் போயிட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ திரும்பவும் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தான் திரும்பவும் அவங்களுடைய போர் விமானம் மூலமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஆப்கானிஸ்தான்ல தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணிருக்காங்க. இதுல வந்து 26 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. பாகிஸ்தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தீவிரவாதிகளை தான் குறி வச்சு இறந்து போனது எல்லாமே வந்துட்டு தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆப்கானிஸ்தானோட தாலிபான் அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல 13 குழந்தைங்க வந்து இறந்து போயிருக்காங்க, 11 அப்பாவி பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. பதிலுக்கு இப்போ ஆப்கானிஸ்தானும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாகிஸ்தானோட 2 முக்கியமான மாகாணங்கள்ல அவங்களுமே திரும்ப அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டே இருக்காங்க. சோ இதை பொறுத்த வரைக்கும் இதுல வந்துட்டு பேச்சுவார்த்தை அப்படிங்கறதெல்லாம் வந்து எடுபடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க 2 தரப்புல இருந்துமே வந்து சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இது வந்து மறைமுகமா நடந்த ஒரு விஷயம். இதுக்கப்புறம் நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி நேருக்கு நேரா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மோத ஆரம்பிச்சுட்டாங்க. சைனாவா இருக்கட்டும், இல்ல கத்தார், சவுதி அரேபியா, இவங்க எல்லாருமே வந்துட்டு பேச்சுவார்த்தை பண்ணி சரி ஒரு வழியா இந்த இதை முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் எவ்வளவோ அவங்க சைட்ல இருந்து ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காங்க. இது வந்து முடிகிற ஒரு நிலைமையில இல்ல, அந்த அளவுக்கு ரொம்பவே தீவிரமா போயிட்டு இருக்கு. சோ அப்படிப்பட்ட இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த வார பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு இத்தாலியோட பிரதமரான மெலோனி அவங்க கொடுத்த பதிலடியை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அமெரிக்காவை பத்தியும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை பத்தியும் ஒபாமா சொன்ன கருத்து நியாயமா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துக்குள்ள அதுவும் ரொம்ப ஈஸியா டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.